தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரையிருக்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது துன்மார்க்கரின் நிலை. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் சொல்கிறது, பர்வதங்களையும் கண்மலையையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து மறைத்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை திடீரின் வருகை போல் நினையாத நாளிகள் இருக்கும் பொழுது நீதிமான்கள் உயிர்த்தெழப்படுகிறார்கள். துன்மார்க்கரின் நிலை என்னவென்று பார்ப்போம். மனிதர்களுக்கு முன் 2 வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, இயேசு வரும்பொழுது உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும், அல்லது அவருடைய மகா பரிசுத்த பிரசனத்துக்கு முன்பாக பாவிகள் நிற்க முடியாததால் அழிய நேரிடும். இந்த 2இல் ஒன்றை தெரிந்து கொள்ள உயிரோடு இருக்கும் போதே தீர்மானிக்க வேண்டும். இன்றைய இரட்சணிய நாளாக, அனுக்கிரக நாளாக அருளப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவில் திருடன் விதமாய் கர்த்தரின் நாள் வரும்போது கற்பூதியானுக்கு வேதனை வருவது போல துன்மார்க்கின் மீது அழிவு சடுதியாய் நினையாத வேளையில் வரும். அவர்கள் தப்பி போக இயலாது. இயேசுவின் வருகையிலே அவள் மகிமைக்கும் பரிசுத்தத்திற்கும் முன்பாக பாவிகளும் அக்கிரமக்காரும் நிற்க முடியாததால் அழிய நேரிடுகிறது. நோவாவின் நாட்களில் நீதிமான்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள், துன்மார்க்கரும் பாவிகளும் அழிக்கப்பட்டார்கள். லோத்தின் நாட்களிலும் அவ்வாறே நடந்தது. அக்கிரமக்காரர் யாவரும் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் வருகையிலேயும் அதே போலவே நடக்கும் என வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்வாறாக திருடனை போல வரும்போக கர்த்தருடைய நாள் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரும் பாவிகளும் அவருடைய இரட்சிப்பை மறுதளித்தவரும் ஆக்கினைக்குள்ளாகிறார்கள். பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறுத்து கொள்வோம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 6:16 வாசிக்கிறோம். எனவே இந்த ஆக்கிலிருந்து தப்பி இயேசுவின் மகிமையில் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இன்றே உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.